தாமரைக்கணி. இந்த ரகுமான் கான் தான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் நினைச்சு அப்போ அந்த புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறேன். காலப்போக்கிலே நான் வேலூருக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, மாசிலாமணி ஹாஸ்டல்ல மாசம் ஒரு திருக்குறள் அரங்கம் ஒன்று நடக்கும். அதில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களே அங்கே தான் முதல்ல நான் சந்தித்தேன். சோலைநாதன் ஐயா அவரெல்லாம் கூட்டிட்டு வருவார். அப்பொழுதுதான் எனக்கு அவருடைய பரிச்சயம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் என்னுடைய வாசிப்பு பழக்கம் என்பது கவிஞர் கண்ணதாசனுடைய புத்தகங்களை வாசிக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியது. கவிஞர் கண்ணதாசன் புத்தகங்களில் அத்தமுலை விமரம், சேரமான் காதலி ஒரே வாசிப்பில் முடித்த 2 புத்தகங்கள் இருக்கிறது. ஒரே வாசிப்பில் முடித்த 2 புத்தகங்கள். ஒன்று கலைஞர் எழுதிய பாயப்புலியம் கண்டாரங்கவன்யம், அந்த புத்தகமும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சேரமான் காதலியும் ஒரே வாசிப்பிலே நான் முடித்த ஆர்வ கோளாறிலே படித்து முடித்த புத்தகங்கள் என்னுடைய இளம் வயதில். அதைத் தொடர்ந்து என்னுடைய நண்பர் ராஜாவின் வழிகாட்டின்படி அடுத்து வைரமுத்து அவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அதை அடுத்து கவிஞர் மு. மேத்தா அவருடைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து அதிகமாக வாசித்த புத்தகங்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா அவருடைய புத்தகங்கள். அது ஆலாபனையாக இருந்தாலும் சரி, சொந்த சிறைகளாக இருந்தாலும் சரி, நிறைய புத்தகங்கள். அவருடைய கவிக்கோ ஐயாவுடைய சிந்தனை சக்தி, பன்மொழி புலமை இருந்ததால் அந்த அரபிக், ஹிந்தி அந்த இலக்கியங்கள் இருந்து அவர் கையாண்ட அந்த இலக்கியங்கள் தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்து நம்மை ஆச்சரியப்படைய வைத்த மாபெரும் எழுத்தாளர் கவிக்கோ ஐயா. அதைத் தொடர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னுடைய வாரியாதாசன் பார்த்து, நீ இரும்பு வாத்தியார் கிடையாது, நீ இலக்கியத்தை கொண்டு வாரியாதாசன் ஐயா தான் இலக்கிய பணிக்கு இந்த புத்தகங்கள். எங்களுடைய மாவட்ட கல்வி அதிகாரியை பார்க்கும்போது பெரும்பாலும் நான் புத்தகங்கள் தான் கொடுப்பேன். சால்வைக்கு பதிலாக புத்தகங்கள் கொடுப்பது என்னுடைய வழக்கம். என்னுடைய மாவட்ட கல்வி அதிகாரி போய் பார்த்து ஒரு புத்தாண்டு நிகழ்வுக்காக ஒரு புத்தகத்தை கொடுத்து அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு புத்தக வாசிப்பு என்பது பள்ளிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், வெறும் திட்டமிடுதல் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.